மின்தடை இல்லா மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக தற்பொழுது தமிழக அரசு பெருமிதம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் நந்தினி. வணக்கம் நந்தினி, இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். மின்தடை இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக தமிழ்நாடு அரசின் தரப்பில் தற்போது அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. 2021ஆம் ஆண்டு முதல் 3 ஆண்டுகளில் 2 லட்சம் விவசாய மின் இணைப்புகள் வழங்க ஆணையிட்டு வழங்கி வருவதாக தமிழ்நாடு அரசின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆட்சி பொறுப்பேற்ற 2021ஆம் ஆண்டில் 32,595 மெகாவாட்டாக இருந்த தமிழ்நாட்டின் மொத்த மின் நிறைவு திறன் திராவிட மாடல் ஆட்சியின் திட்டங்களால் 36,671 மெகாவாட் என அதிகரித்திருப்பதாகவும், தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் மின் கட்டமைப்பு கடந்த ஏப்ரல் 30ஆம் தேதி அன்று ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 454.32 மில்லியன் யூனிட் மின்சாரத்தையும், மே 2ஆம் தேதி அன்று 20,830 மெகாவாட் உச்ச மின் தேவையையும் எவ்வித தடங்களும் இன்றி வழங்கி சாதனை படைத்துள்ளதாக தமிழ்நாடு அரசின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் தனியாருக்கு சொந்தமான பழைய திறனற்ற 16.8 மெகாவாட் காற்றாலைகளை மீண்டும் வலுப்படுத்தும் முயற்சியில் அரசு ஊக்கம் தந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் தொடர்ச்சியாக 3 ஆண்டுகளில் மின்சாரத்துறையில் பல்வேறு திட்டங்கள் கொண்டுவரப்பட்டிருப்பதாகவும், தரமான மின்சார விநியோகத்திற்காக 9 முக்கிய துணை மின் நிலையங்களில் 1840 மெகாவாட் ஆம்பியர் திறன் கொண்ட ரியாக்டர்கள் நிறுவப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மிக்ஜாம் புயல் காரணமாக ஏற்பட்ட சேதங்கள் 11,164 அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் உதவியுடன் 24 மணி நேரமும் இடைவேளையின்றி போர்க்கால அடிப்படையில் மறுசீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு குறுகிய காலத்தில் மின் விநியோகம் சீரமைக்கப்பட்டதோடு, மின்தடை ஏற்படாமல் இருப்பதற்காக மின்சார வாரியத்தில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டதன் விளைவாக மின்தடை இல்லா மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக தமிழ்நாடு அரசின் தரப்பில் தற்போது அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி நந்தினி.